ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு வனிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற ஒரு ஸ்நாக், அதுதான் முறுக்கு. இப்போது முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல முறுக்கு மாவு ரெடி பண்ணுறதுக்காக 2 கப் அரிசி மாவு எடுத்துருக்குறேன். இது கடையில் வாங்கின அரிசி மாவு தான், பச்சரிசி மாவு. அதோட 1 கப் கடலை மாவை சேர்க்குறேன். 2 கப் அரிசி மாவுக்கு 1 கப் கடலை மாவு. இதோட தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக ஜீரகம். நீங்கள் எள்ளு கூட யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ட்ரை ஐட்டம்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆன உடனே 3 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய். இதை ஏற்கனவே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளியே வச்சுருந்தேன், அதனால் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ இதையும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா பிசைஞ்சிடலாம். மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தளர்வாகவும் இருக்கக்கூடாது. நம்ம இடியாப்பத்துக்கெல்லாம் பிசைகிற மாதிரி அளவாக இருக்கணும். எல்லாத்தையும் நல்லா சேர்ந்து பிசைஞ்சாச்சு. எப்படி நல்லா இருக்குது பாருங்கள். இப்போ இதை பிழிஞ்சு வைக்கிறதுக்காக, நான் ரவுண்டு முறுக்கு பண்ணுறதுனால பிழிஞ்சு வைக்கிறதுக்காக ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டை விரிச்சிருக்கிறேன். இப்போ ஸ்டார் அச்சு எடுத்துருக்கிறேன். இப்போது நம்ம முறுக்கு பிழிகிற அச்சில் மாவை நிரப்பிக்கலாம். ஒரு 10 முறுக்கு அளவுக்கு பிழிஞ்சு வச்சுக்கலாம். இப்போ பிழியறதுக்காக நான் பிளாஸ்டிக் ஷீட்டை எடுத்துருக்கிறேன். ஈவன் காட்டன் கிளாத் கூட எடுத்துக்கலாம். அதை நல்லா தண்ணியில் நனைச்சி நல்லா புழிஞ்சு அதில் கூட முறுக்கை சுற்றி வச்சுக்கலாம். இப்போ இடையில அந்த பவுலில் இருக்கிற மாவை லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும், இல்லைன்னா மாவு காஞ்சிரும். இல்லை ஈரத்துணி கூட போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ இந்த பிழியிற டைம்லேயே கடாயில் எண்ணெய் வச்சிடலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வருதுன்னு ரவுண்டாக. இதே மாதிரி எல்லாத்தையும் பிழிஞ்சு வச்சாச்சு. இப்போ பாருங்கள் எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ இந்த ஷீட்லேருந்து ஒவ்வொரு முறுக்காக எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ ஒரு சைடு வெந்த உடனே அதை திருப்பி போடணும். பாருங்கள் நல்லா கலரெல்லாம் சேஞ்ச் ஆகி பார்க்கவே அழகாக இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பேப்பர் டவலில் போட்டுடலாம், எண்ணெய் வடியட்டும். இதே மாதிரி எல்லா முறுக்கையும் பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், ஃபோர்க்லேயே கூட முறுக்கை எண்ணெயிலேருந்து எடுக்கலாம். இப்போது இந்த மாதிரி ரவுண்டு பண்ணாமல் நம்ம இந்த ஓட்டக்கரண்டி, ஜல்லடை கரண்டியில் கூட இதே மாதிரி சுற்றி எண்ணெயில் விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் முறுக்கு சுற்றுறேன். எண்ணெயில் வச்ச உடனே முறுக்கு தனியாக வந்துடுது. இப்படியும் பொரிச்சு எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் இந்த ஷேப் வேண்டான்னா அப்படியே கூட பொரிச்சிக்கலாம். இப்போ நம்ம மொறுமொறுப்பான முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தவும் மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.